எப்படி எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு கேசா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்த எப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிடையாது. என்ன மாதிரியான, எப்படிப்பட்ட, எந்த மாதிரியான, எத்தகைய, இந்த மாதிரியான வார்த்தைகள் எந்தெந்த இடங்கள்ல வருதோ அங்க எல்லாமே இந்த கேஸா யூஸ் பண்ணுவோம். கேஸா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் எப்பவும் அப்படின்னு கிடையாது. இது கேசியாவும் மாறும், கேசேயாவும் மாறும். அது எப்படி அப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ரொம்பவே கிளியரா பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் வாங்க. கேசா ஒரு ஆணை பார்த்து பேசும்போது, இல்லைன்னா ஒரு ஆணை பத்தி பேசும்போது, அப்படி இல்லைன்னா ஒரு ஆண் வார்த்தை பின்னாடி வருது அப்படிங்கும் போது இந்த கேசாவை யூஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒருமையா இருக்கும்போது மட்டும்தான் கேசாவை யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஆணை பத்தி பேசுறீங்க, ஒரே ஒரு ஆணை பார்த்து பேசுறீங்க, அவங்க ஒருமையா இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆணை பார்த்து பேசுறீங்க, ஒரே ஒரு ஆணை பத்தி பேசுறீங்க, ஒருமையா இருக்கிறாங்க அப்படிங்கும் போதும், இல்ல ஒரு ஆண் வார்த்தை பின்னாடி வருது அந்த சென்டென்ஸ்ல அது ஒருமையா இருக்கு அப்படிங்கும் போது மட்டும்தான் இந்த கேசாவை யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு இருக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒரு ஆணா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஹேய் கேசா ஹேத்து, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். தமிழ்ல யாரா இருந்தாலுமே நீ தான், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். இது காமனா இருக்கும். ஆனா ஹிந்தில ஆணா இருந்தாங்கன்னா கேசா ஹேத்து அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுவே ஒரு பெண்ணா இருந்தா கேசி ஹேத்து அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதுவே அந்த ஆண் ஒரு ஆணுக்கு பதிலா 2-3 பேர் இருக்காங்க, 2-3 பசங்க, 2-3 ஆண் இருக்காங்க அப்படிங்கும்போது, ஹேய் கேசி ஹே, இல்லைன்னா ஆப் கேசி ஹே, அந்த மாதிரி கேட்பாங்க. நீ என்னுடைய புதிய ஹேர் கட் எப்படி இருக்குன்னு நினைக்கிற, எப்படி இருக்கு என்னோட புது ஹேர் கட், உனக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு எல்லாம் கேட்கறதுக்கு தும்கோ மேரா நயா ஹேர் கட் கைசா லகா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கேட்கணும். தும்கோன்னா உனக்கு, மேரான்னா என்னுடைய, நயா ஹேர் கட்னா புதிய ஹேர் கட், நயான்னா புதிய, புதிய நியூ அப்படின்னு சொல்றதுக்கு நயா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. கேசா லகா அப்படின்னா எப்படி இருக்கு, கேசா லகானா எப்படி இருக்கு அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த இடத்துல கேசியோ கேசேவோ வராது. நீங்க ஒரு பெண் கிட்ட கேட்கறதா இருந்தாலுமே இங்க கேசா தான் வரும். எதனால அப்படின்னா ஹேர் கட்டுங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒருமையா தான் இருக்கு. உங்களோட ஒரே ஒரு அந்த ஹேர் கட், அதாவது உங்களுடைய ஹேர் கட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறதுனால இங்க கேசாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேசியோ கேசேவோ வராது. என்னங்க இது இப்படி ஆண் வார்த்தை பெண் வார்த்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் டிக்ஷனரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஹிந்தி பேசுறவங்க கிட்ட நம்ம பேச 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 ப்ராக்டிஸ் பண்ண அவங்க எந்தெந்த வார்த்தைகளை ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கறத கவனிச்சு, பெண் வார்த்தை எது எங்க எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத கவனிச்சு நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும். ரொம்ப பெர்ஃபெக்டா பேசணும் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு தானாவே வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆண் வார்த்தைக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறமா பெண் வார்த்தைக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதெல்லாம் ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஆஜ்கா மியூசியம் கேசா ஹேயார், இன்னைக்கு மியூசியம் எப்படி இருந்துச்சு, இங்க மியூசியம் அப்படிங்கிறது ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணி இருக்கிறதுனாலதான் இங்க கேசாவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, டுடே, இன்னைக்குங்கிறது ஆஜ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மியூசியம் எப்படி இருந்தது, கேசா ஹே யார், எப்படிங்கிறதுக்கு கேசா ஹே யார் அப்படின்னு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஒரு சென்டென்ஸ்ல முன்னாடி இல்லைன்னா பின்னாடி ஆண் வார்த்தை வருதா, இல்ல ஆணை பத்தி பேசுறோமா, அது சிங்குலரா ஒருமையா இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் இந்த கேசா அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆத்மி அப்படிங்கிறது ஒரு மனிதன், மனிதன்னா ஆத்மின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஆண் அப்படிங்கிறது குறிக்கும். மனிதன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆணுதான் குறிக்குது. அதனாலதான் இந்த இடத்துல கேஸா போட்டிருக்கிறாங்க. அட எப்படிப்பட்ட மனுஷன் இவன், எப்படிப்பட்ட ஆண் இவன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு புரியறதுக்காக நான் இந்த இடத்துல ஆண் அப்படின்னு எழுதி இருக்கிறேன். எப்படிப்பட்ட மனிதன் இவன் அப்படின்ட்டு சொல்லும் போது கேசா ஆத்மிகே, மனிதன்னா ஆத்மி. கேஸான எப்படிப்பட்ட, எப்படின்னு சொல்லும் போது மட்டும், எப்படி இது எப்படி பண்ணு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, கேள்வி கேட்கும் போது மட்டும்
கேஸா யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படிப்பட்ட, எத்தகைய, எந்த மாதிரியான, இப்படியெல்லாம் சொல்லும்போது கேஸா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. வா கேசா ஆத்மி ஹே, அட எப்படிப்பட்ட மனுஷன் இவன், அப்படிப்பட்ட மனுஷன் இவன், அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அப்படிங்கும்போது ஏசாங்கிறத யூஸ் பண்ணணும். இதுக்கான ஃபுல் டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த போன் எப்படி இருக்கு? ஏ போன் கேசா ஹே. இந்த அப்படிங்கிறது ஏ ஏ போன். போனுங்கிறது ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனாலதான் இங்க கெய்சா அப்படின்னு வந்திருக்கு. எப்படின்னு கேட்கறதுக்கு கெய்சாங்கிறது வந்திருக்குது. ஏன் கெய்சா வந்திருக்கு அப்படின்னா போனுங்கிறது ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் இங்க கெய்சான்னு வந்திருக்கு. ஏ போன் கேசா ஹே. இந்த போன் எப்படி இருக்கு? இன்னைக்கு வெதர் எப்படி, இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆஜ் வெதர் கேசா ஹே. ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, கேசா ஹேன்னா எப்படி இருக்கு. இதே நேத்து இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது ரெண்டுக்குமே ஹிந்தியில ஒரே வார்த்தை தான். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கல் அப்படிங்கிற வார்த்தை. சரி, எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவாங்க நேத்தை பத்தி பேசுறாங்களா நாளைக்கு பத்தி பேசுறாங்களா அப்படின்ட்டு? அது கடந்த காலத்துல இருக்கா இல்ல சென்டென்ஸ் வந்து எதிர்காலத்துல இருக்கா அப்படிங்கறத வச்சு கல் அந்த வார்த்தைய எந்த நாளை பத்தி சொல்றாங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து கொடுத்துருக்கிறோம், செக் பண்ணி பாருங்க. இங்க இன்னைக்கு பத்தி மட்டும்தான் பேசுறோம். இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு, ஆஜ் வெதர் கேசா ஹே. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்களேன். உங்க நாள் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருந்தது அப்படின்னா ஆஜ் ஆப்கா டே கேசா ரஹா அப்படின்னு அந்த ஆஜுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்கா அப்படின்னா உங்க, ரொம்பவுமே மரியாதை கொடுத்து நம்ம சொல்றதுக்காக தான் இந்த ஆப் அப்படிங்கறத வார்த்தையை நம்ம சொல்லுவோம். உங்களோட நாள் எப்படி இருந்தது, கேசா ரஹா இருந்தது அப்படிங்கும்போது ரஹாங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேசான எப்படி, உங்க நாள் எப்படி இருந்தது, ஆப்கா டே கேசா ரஹா. இல்ல டே வேண்டாம், அப்படியே வந்து பியூரா ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னா தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கா தின் கேசா ரஹா. இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா ரொம்பவே ஈஸி தான். ஒருவேளை நம்ம இன்னைக்கு நைட்டு வெளியில சாப்பிட்டா எப்படி இருக்கும், இது சாதாரணமா டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா, மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வெளியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னா அகர் ஹம் ஆஜ் ராத் பஹார் கானா காயே தோ கேசா ரஹேகா. அகர்னா ஒருவேளை, இஃப் அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை, இஃப் இங்கிலீஷ்ல இஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இஃப் ஒருவேளை அப்படிங்கிறதுக்கு தான் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம் அப்படின்னா நம்ம, ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, ராத்னா ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி, பஹார் கானா வெளிய சாப்பாடு, சாப்பிட்டோம்னா காயேன் தோ அப்படின்னா சாப்பிட்டோம்னா, இந்த சோ அப்படிங்கறதுக்கு தான் தோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு வேலைன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த சோங்கிறது இந்த இடத்துல வந்து வந்துருது. சாப்பிட்டோம்னா காயேன் தோ, கேசா ரஹேகா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கேசா ரஹேகா. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். காலையில சாப்பாடு நாஷ்தான்னு சொல்லுவாங்க. இதே ராத்கா கானா அப்படின்னா ராத்திரி சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மதிய சாப்பாடுக்கு தோபஹார்கா கானா அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை முழுசா முடியாதப்போ அப்புறம் முழு சம்பளம் மட்டும் எப்படி அப்படின்ட்டு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வென் முடியாதப்போ, வென் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. காம்னா வேலை, வேலை பூரா நஹிக்கியா, பூரா நஹிக்கியானா ஃபுல்லா, பூராங்கிறது பூரா அப்படின்னு சொல்லி பூராவுமே அப்படின்னு நமக்கு தமிழ்லே இருக்கு. பூரா நஹிக்கியா அப்படின்னா கம்ப்ளீட்டா முடியாதப்போ, நஹிக்கியான்னா செய்யாதப்போ, கியானா செய்யறது அந்த மாதிரி வரும். ஸோ நஹிக்கியான செய்யாதப்போ, முடியாதப்போ, நஹிக்கியான இந்த இடத்துல முடியாதப்போ. தப் பூரா வேத்தன் கைசா, அப்போ எப்படி, எப்படிங்கிறத இங்க கைசா. பூரா வேத்தன் அப்படின்னா ஃபுல் சேலரி. வேத்தன் சேலரிக்கு ஹிந்தியில வேத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரா சேலரி கைசா. சப் काम की पूरा नहीं किया,
வேலை கம்ப்ளீட்டா முடியாதப்போ, when the work was not even completed, தப் பூரா அப்புறம், தப் அப்படிங்கிறதுக்கு தப்னா அப்புறம், பூரா வேட்டன் கேசா ஃபுல் சேலரி எப்படி? மூவி எப்படி இருந்தது? இருந்தது அப்படிங்கிறது கடந்த காலம் ஆயிடுச்சு, அதனால இங்க தீனி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேசிங்கிறது எதனால யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மூவி அந்த வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா ஹிந்தியில கன்சிடர் பண்றதுனால கேசி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி எப்படிங்கிறதுக்கு இந்த கேசா கேசி எல்லாம் இந்த இடத்துல கேசி யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன், மூவிங்கிற வார்த்தை பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால கேசின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மூவி கேசி தி, மூவி எப்படி இருந்தது? உஸ்கி ட்ரெஸ் கேசி ஹே, அவ ட்ரெஸ் எப்படி இருந்தது? இங்கேயும் ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனாலதான் இங்க கேசி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, உஸ்கி அப்படின்னா அவள், இல்ல உஸ்கான்னு யூஸ் பண்ணுவாங்க. உஸ்கான்னு யூஸ் பண்றதுனால அவன் அப்படின்னு கிடையாது, ரெண்டு பேருக்குமே சில பேர்லாம் வந்து உஸ்கா அப்படிங்கறது யூஸ் பண்ணுவாங்க. அவனாவும் இருக்கலாம், அவளாவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளை சுட்டி காட்டுறதா கூட இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே உஸ்கா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி உஸ்கி உஸ்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உஸ்கி ட்ரெஸ் கேசி ஹே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவ ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த உஸ்காங்கிற வேர்டும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவனாவும் இருக்கலாம், அவளாவும் இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஹிந்தியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எப்படி யூஸ் பண்ணினாலும் நம்மளுக்கு இப்போ ஹிந்தி அவங்க பேசும்போது இல்ல நம்ம பேசும்போது நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு பேசுவோம், நம்ம சேனல்ல ஹிந்தி கத்துக்கிறதுனாலயே. அப்போ இங்க ஒரு ஆணோட ட்ரெஸ்ஸை பார்த்து உஸ்கா ட்ரெஸ் கேசி ஹே அப்படின்னு கேட்கலாமான்னா கேட்கலாம். உஸ்கான்னு சொல்லும் போது அந்த ஆணை பத்தி பேசுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரெஸ் கேசி ஹேன்னா ட்ரெஸ் பெண் வார்த்தையா கன்சிடர் பண்றதுனால இங்க கேசி யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அட, அவ இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி? அரே உஸ்கி அங்கிரேசி தோ பஹுத் அச்சி கேசி ஹே. அரே அப்படின்னா அட, உஸ்கி அங்கிரேசி அவளோட இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஆங்கிலம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்திலையும் ஒரு வார்த்தையை அவங்க வச்சிருக்கிறாங்க, அங்கிரேசி தோ. அங்கிரேசி தோ பஹுத் பஹுத் அச்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது கேசி ஹே. உஸ்கா அங்கிரேசி அப்படின்னு சொல்லலாம். அவனோட அங்கிரேசி அவனோட இங்கிலீஷு, இல்ல வந்து அவளோட இங்கிலீஷு எப்படி வேணாலும் மாறும், இல்ல அவங்களோட நிறைய பேரு அப்படிங்கிற போது உஸ்காவை யூஸ் பண்ணுவாங்க. இங்க கேசிங்கிற வார்த்தை எதனால வந்திருக்கு அப்படின்னா, இங்க இந்த லாங்குவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண் வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல கேசி வந்திருக்கு. இப்ப பார்த்து 2 எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். முன்னாடியோ பின்னாடியோ வரக்கூடிய வார்த்தை ஆண் வார்த்தையா இருக்கா பெண் வார்த்தையா இருக்கான்னு பாக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து ஒரு ஆணை பத்தி பேசுறாங்க, இல்ல ஒரு ஒரு ஆண் கிட்ட பேசுறாங்க, இல்ல ஒரு பெண் கிட்ட பேசுறாங்க, ஒரு பெண்ணை பத்தி பேசுறாங்க, பெண்களை பத்தி பேசுறாங்க, இல்ல ஒருமையா இருக்கா, இப்படி எல்லாம் பார்த்துதான் இந்த வார்த்தைகள் வந்து மாறும். கேசாவா கேசியா கேசேவான்ட்டு. அட, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு இப்போ? அரே துமாரி தபியத் கேசி ஹே அபி. அட அப்படிங்கறதுக்கு அரே, துமாரி, துமாரினா உங்களுடைய, துமாரின்னு யூஸ் பண்றது உங்களுடைய, தபியத் அப்படின்னா உடல்நிலை, உடல்நிலை இல்லைன்னா ஹெல்த். தபியத் கேசி ஹே அபி எப்படி இருக்கு, கேசி ஹேனா எப்படி இருக்கு இப்போ. இப்போங்கிறதுக்கு அபின்னு சொல்லுவாங்க, இல்ல அப் அப்படின்னு சொன்னாலும் இப்போதான். இப்போ எல்லாம் மோஸ்டா அப் அப்படிங்கறத தான் யூஸ் பண்றாங்க. ஃபுல்லா அபின்னு யாரும் சொல்றது இல்ல. அபின்னு யூஸ் பண்ணாலும் அப்னு யூஸ் பண்ணாலும் ரெண்டுக்குமே இப்போங்கிறது தான் மீனிங். இங்க இந்த இடத்துல கேசின்னு யூஸ் பண்ணதுக்கு காரணம் உடல்நிலை, இந்த ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணி இருக்கிறதுனால கேசின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. உனக்கு என்னுடைய புதிய கார் எப்படி இருக்குன்னு நினைக்கிற? நீ என்னுடைய புதிய கார் எப்படி இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறதுக்கு தும்கோ, தும்கோன்னா உனக்கு இல்லைன்னா நீ, என்னுடைய புதிய கார் மேரி, என்னுடையனா மேரி,
புதிய கார் அப்படிங்கிறதுக்கு நியூ கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி புதிய அப்படிங்கறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஓகே. நயா நயா அப்படின்னா புதிய அப்படின்ட்டு, புதிய நியூ அப்படிங்கறதுக்கு நயா அப்படின்னு சொல்லுவாங்க. தும்கோ மீறி நயாக்கா கேசி லகி. கேசி லகின்னா எப்படி இருக்கு. இங்க கார் அப்படிங்கிறது ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணி இருக்கிறதுனால கேசிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள பாருங்களேன். எப்படி, எப்படிப்பட்ட, எத்தகைய, எந்த மாதிரியான எல்லாத்துக்குமே இந்த கேசா கேசிங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீ சொல்ற, என்ன மாதிரியான ஒரு விஷயம் நீ சொல்ற அப்படின்னு சொல்லலாம் கேட்கறதுக்கு கேசி பாத் கர் ரஹே ஹோ. பாத் கர்னா சொல்ற, ரஹே ஹோன்னா பாத் கர்னா டாக் பேசுற, என்ன என்ன பேசுற நீ, என்ன சொல்ற நீ அப்படிங்கிறதுக்கு சொல்றது பாத் கர் ரஹேஹோ சொல்ற அப்படிங்கிறது. கேசி அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த பேசுறது இல்ல பொருட்களை எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறது, டாக் சொல்றது, இது எல்லாமே வந்து ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் இங்க கேசிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், என்ன மாதிரியான அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது. இந்த இடத்துலயும் கேஸா தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க கேசின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்கு, பார்க்கலாம். உஸ்கி பெர்ஃபார்மன்ஸ் தேக்கர் பத்தா. அவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா தெரியும் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பான்னு. உஸ்கி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா, பார்த்தா அப்படிங்கறத தேக்கர், பார்க்கறது தான் தேக். பார்த்தா இங்க இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னு வர்றதுனால தேக்கர். பத்தா பத்தா அப்படின்னா தெரியும். சலா கேசி ப்ரிப்பரேஷன் தி. என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பா, எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பா. இந்த எப்படிப்பட்டங்கிறதுக்கு தான் இந்த கேசிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ப்ரிப்பரேஷன் தி அப்படின்னா பண்ணியிருப்பா அப்படிங்கிறது கடந்த காலத்துல வர்றதுனால இங்க தீங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, சலான்னு நடுவுல எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? அங்கதான் பார்த்தா தெரியும், அதாவது பார்த்தா தெரியுங்கிறது அந்த பத்தாவோட முடிஞ்சிருச்சு. ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பா, என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த கண்டினியூஷன் வர்றதுக்காக அந்த சலா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உஸ்கி பெர்ஃபார்மன்ஸ் தேக்கர் பத்தா சலா. பார்த்தா தெரியும், பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது தேக்கர் பத்தா சலா. இந்த எல்லா வார்த்தையும் சேர்ந்துதான் பார்த்தா தெரியும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக அந்த சலாங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கனெக்ஷனாகவும் வரும், அழுத்தம் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேசி ப்ரிப்பரேஷன் தி. எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷனா பண்ணியிருப்பா. ஏதாவது ஒண்ணு பர்ஃபார்ம் பண்றது இல்ல ப்ரிப்பரேஷன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அத ஒரு பெண் வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த சென்டென்ஸ் ப்ரிப்பரேஷன், பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுமே கலந்திருக்கிறதுனால இந்த இடத்துல கேசி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்காங்க. கேசாவும் கேசியும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப கேசா அப்படிங்கிறது ஒரு ஆணை பத்தி பேசுறாங்க, இல்ல ஒரு ஆணை பார்த்து பேசுறாங்க. அப்படி இல்லைன்னா அதுல இருக்கிற அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒருமையா இருக்கு அப்படிங்கும் போது இந்த கேசாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேசிங்கிற வார்த்தைய ஒரு பெண்ணை பார்த்து பேசுறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணை பத்தி பேசுறாங்க, இல்ல அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா இருக்கு. இது எல்லாமே ஒருமையா இருந்தாலும் பன்மையா இருந்தாலும் கேசிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. பெண் வார்த்தை ஒருமையா இருந்தாலும் சரி, பன்மையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெண்ணை பத்தி இல்ல பல பெண்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல பல பெண்கள் கிட்ட பார்த்து பேசுறாங்க அப்படின்னாலும் இந்த கேசி யூஸ் பண்ணுவாங்க. பெண் அப்படின்னு வந்துட்டாலே கேசி தான், இதுக்கு வேற வேர்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்களேன். நம்ம புத்தகம், புத்தகங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க புத்தகம், புத்தகங்கள் இது ரெண்டுமே வந்து ஒரு பெண் வார்த்தை தான். புக் அப்படின்னாலே அதை வந்து பெண் வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால கிதப், ஹிந்தியில புக்குக்கு கிதப்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிதப்னு சொன்னாலும் கிதப்பேன் அப்படின்னா புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கிதப்பேன் அப்படின்னு சொன்னாலும்
கேசிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. பல பெண்களை பத்தி சொல்றாங்க அப்படிங்கும் போதும் கேசியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க ஒருமையா இருந்தாலும் பன்மையா இருந்தாலும் பெண் அப்படின்னு வந்துட்டாலே பெண்ணை பொறுத்த வரைக்கும் கேசி தான். இதுக்கு வேற வார்த்தைகள் கிடையவே கிடையாது. ஆனா இந்த கேஸா இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு ஒருமைக்கு தான் வந்து நான் முதல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். அதுவே பன்மையா இருக்கு, அந்த ஆண் வார்த்தை பன்மையா இருக்கு, இல்ல பல ஆண்களை பத்தி பேசுறாங்க, இல்ல பல ஆண்கள் கிட்ட பேசுறாங்க, இல்ல ரொம்ப மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு எல்லாம் வரும்போது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு வரும்போதுதான் இந்த கேஸா அப்படிங்கிறது கேசே அப்படிங்கிறது மாறும். அதுக்கான எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ல ஆப் கேசே ஹே, அப்படி இல்லைன்னா கேசே ஹோ ஆப். இதை எப்ப யூஸ் பண்ணும், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு பெரியவங்களை பார்த்து நம்ம மரியாதையோட கேட்கணும். அவங்க ஆணா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதையோட நம்ம கேட்கணும் அப்படின்னா கேசே ஹோ ஆப், இல்லைன்னா ஆப் கேசே ஹே, கேசே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். இதே ஒரு பெண் கிட்ட சாதாரணமா கேட்கும்போது அவங்க நம்ம ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா கேசி ஹோ தூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா ஒரு ஆணா இருக்காங்கன்னா கேசா ஹே தூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நீ எப்படி இருக்க அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி கேசா கேசி அந்த மாதிரி சொல்லலாம். இதே அவங்க நம்ம ஃப்ரெண்டா இல்லை, யாரோ வேற தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது கேசே ஹோ ஆப், ஆப்னா நீங்க எப்படி இருக்கீங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து சொல்றதுக்காக தான் இந்த கேசே அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாங்க. இப்போ பேச்சு வழக்குல ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தாலும் இந்த சென்டென்ஸை வந்து கேசே அப்படிங்கறத சொல்றாங்க. கேசின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆப் கேசி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. கேசி ஆப் கேசி ஹேன்னு சொல்லுவாங்க. பெண்ணை பார்த்து சொல்றாங்க இல்லையா, கேட்கறாங்க இல்லையா, அதனால ஆப் கேசி ஹே அப்படின்னு சொல்றாங்க. ஆப் கேசே ஹே அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்தது மாதிரி இருக்கும். ஆப்னா நீங்க, கேசே ஹேன்னு எப்படி இருக்கீங்க. இந்த ஷூ எப்படி இருக்கு, ஏ ஜூத் கேசே ஹே அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அப்படிங்கறதுக்கு ஏ, ஷூனா ஜூத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. கேசே ஹே அப்படின்ட்டு கேக்குறாங்க. கேசே ஹே, இந்த ஜூத் அப்படிங்கிறது ஒரு ஆண் வார்த்தை, இங்க பன்மையா இருக்கு அப்படிங்கறதுனால கேசே. இந்த இடத்துல மரியாதை கொடுத்து சொல்லல, இந்த இடத்துல இந்த ஜூத், இந்த ஷூ வந்து இந்த இவைகள் அப்படின்னு எல்லாம் வர்றதுனால அது பன்மையா இருக்கிறதுனால கேசே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆண் வார்த்தை பன்மையா இருக்கும் போதும் கேசேங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆணுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கும் போதும் கேசேங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த ஆண் வார்த்தை பன்மையா இருக்கு அப்படிங்கறதுனால கேசேங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒரு ஆண் வார்த்தை அது பன்மையா இருக்கு அப்படிங்கறதுனால கேசேங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க வெறும் பன்மையா இருக்கு, நம்மளுக்கு இதை வந்து பார்த்தாலே தெரியும் எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது பன்மை ப்ளூரல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல கேசேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு புதுசு கிடையாது, அதனால கன்ஃபியூஷன் ஆகாது. சப்லோக் கேசேஹே, சப்லோக்னா எல்லோரும், கேசேஹேன்னா எப்படி இருக்கீங்க. ஏ சப் கேசே ஹுவா, இது எல்லாம் எப்படி நடந்தது, இங்க எல்லாம்னு வந்துருச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு கிளியராகவே புரியும் இது பன்மை ப்ளூரல் அப்படின்ட்டு. அதனால இந்த இடத்துல கேசே ஹுவா, கேசே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேசாவோ கேசியோ யூஸ் பண்ணல. இது வந்து எல்லாம் அப்படிங்கும்போது பன்மை. இது எல்லாம், இது அப்படிங்கிறதுக்கு எஹ், சப்னா எல்லாம். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல சப் லோக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சப்னா எல்லாம் ஹிந்தில, லோக் அப்படின்னா எல்லோரும். அந்த சப்லோக் அப்படின்னா எல்லோருமே இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது மாதிரி இருக்கும். இங்க எல்லாம் அப்படிங்கறதுனால சப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேசே ஹுவா, எப்படி நடந்தது அப்படிங்கறதுக்கு எல்லாம் பன்மை அப்படிங்கறதுனால கேசே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் வஹா கேசே கயி, நீ எப்படி அங்க போன, நீ எப்படி அங்க சென்றாய் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்க நீங்கிறதுக்கு பதில நீங்க, ஏன்னா இங்க வந்து ஆப் ரொம்ப மரியாதை கொடுத்து கேக்குறாங்க. ஆப் வஹா, வஹானா அங்க, யஹான்னா இங்க.
வஹான்னா அங்க, யஹான்னா இங்க. இங்க வஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால அங்க. கெய்சே கை, எப்படி போன. கெய்சே, இந்த இடத்துல கெய்சேன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போறது வர்றது இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. இங்க மரியாதை கொடுத்து கேட்கறதுனால கெய்சே கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீ இந்த வேலை எப்படி செய்வ. நீ அப்படிங்கிறது இங்க தும்னா நீ, ஏன்னா இந்த, காம், காம்னா வேலைக்கு ஹிந்தியில காம்னு சொல்லுவாங்க. வேலை ஒரு ஆண் வார்த்தை. இந்த ஆண் வார்த்தை இந்த சென்டென்ஸ்ல வேலைங்கிறது ஒண்ணு கிடையாது, நிறையாவும் இருக்கலாம், ஒன்னாவும் இருக்கலாம். ஸோ அதனால பன்மையாதான் கன்சிடர் பண்றாங்க. அதனால இந்த இடத்துல கேசே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரோகின்னு செய்வ, கரோகின்னா செய்வ. இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியா இருக்கும். நான் சொன்ன செய்யாதேன்னு, ஆனா செஞ்சிருக்காங்க. அப்படி எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. மெய்னே போலாத்தா, மெய்னேன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் மெயின்னு சொல்ல மெய்னேன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல நம்ம நான் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். நான் சொன்னேன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். அப்படிங்கிறதுனால மெய்னே. போலாத்தா, போலான்னா சொல்றது. தா அப்படிங்கறது ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது கடந்த காலத்துல சொல்லி முடிச்சுட்டாங்க. போலாத்தான்னா சொல்லியாச்சு, சொன்னேன் அப்படிங்கிறது கடந்த காலம் இல்லையா, அதனால போலாத்தா. மத்கரோ, கரோனா செய்யறது, மத்கரோனா செய்யாத. நான் சொன்ன செய்யாதேன்னு. பருஸ்னே பிர்பி கியா, பருஸ்னே பிர்பினா ஆனா சொல்லியும் செஞ்சிருக்காங்க, அதாவது ஆனா செஞ்சிருக்காங்க. கியானா செஞ்சிருக்கிறது, ஆனா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பர் உஸ்னே பிர், சொன்னதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமும், பர் உஸ்னே பிர்பி அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறமும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் கியா. ஐசா கேசே, அப்படி எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் ஹவு இஸ் தட் பாசிபிள், அப்படி எப்படி சாத்தியம். அப்படின்னா ஈசா, கேசே அப்படின்னா எப்படி, சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு தான் ஏசா கேசே அப்படின்னு ஒரு ஃப்ளோலையும் சொல்லுவாங்க, இல்லை ஒரு ரைமிங்கா சொல்றதா இருந்தாலும் ஏசா கேசே, அப்படி எப்படி அப்படின்ட்டு வந்து இங்க யூஸ் பண்ணலாம். இங்க கேசே ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலையை பத்தி இங்க பேசுறாங்க, அது வந்து பன்மையா இருக்கு. வேலைங்கிறது ஆண் வார்த்தை, அது பன்மையா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கேசேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. பர் உஸ்னே பிர்பி கியா, இதுக்கு இன்னும் கிளியரான எக்ஸ்பிளனேஷன். பர்னா ஆனாலும், பட் அப்படின்னு மீனிங். உஸ்னேன்னா அவங்க, அவனாவும் இருக்கலாம், அவளாவும் இருக்கலாம், இல்ல அவங்களாவும் இருக்கலாம். உஸ்னே. பிர்பி கியா, பிர்பி கியான்னா திரும்பியும், திரும்பியும். கியாங்கிறது செஞ்சிருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டான ஒரு இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன். ஏசா கேசி, அப்படி எப்படி. நான் நியூ பிரிண்டர் செட் செய்யறதுக்காக ஒரு உபயோகமான கைடு கண்டுபிடிச்சேன். கைடு பார்த்தேன். இத சொல்றதுக்கு, मुझे नया प्रिंटर सेट करने के लिए एक उपयोगी कैसे கைடு मिला. அதாவது मुझे அப்படின்னா எனக்கு, நயா பிரிண்டர், நயானா புதுசுன்னு நான் சொல்லியிருக்கேன், புதியது. நயா பிரிண்டர் செட் பண்றதுக்காக, செட் பண்றதுக்காக அப்படின்னு, செட் செய்யறதுக்காக அப்படிங்கிறதுனால கர்னே கேலியே, கர்ணான்னா செய்யறது, கர்னே கேலியே அப்படின்னா செய்யறதுக்காக, ஏக்னா ஒண்ணு, ஒரு, உபயோகி அப்படின்னா உபயோகமான, அதே மாதிரிதான் நம்மளோட தமிழ் மாதிரி தான் ஹிந்திலையும் வருது, உபயோகமான, உபயோகி. அதாவது எப்படி அப்படிங்கிற ஒரு கைட நான் பார்த்தேன், இல்லைன்னா கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுக்கு தான் எப்படிங்கிற கைடு, உபயோகமான எப்படிங்கிற கைடு அப்படின்னு இந்த இடத்துல வருது இல்ல, எப்படி அப்படின்ட்டு, அதனால கேசிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படிங்கிற கைடு கண்டுபிடித்தேன், இல்லைன்னா பார்த்தேன். பார்த்தேன்னா தேக்கான்னு சொல்லுவாங்க. இங்க மிலா அப்படின்னா ஃபவுண்ட் அப்படிங்கிற, கண்டுபிடித்தேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்ல வரும். இந்த இடத்துல ஏன் கேசிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உபயோகமான, இந்த வேலை சம்பந்தப்பட்ட வார்த்தையா தான் இங்க இருக்கு.
அந்த மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்ல வருது. கர்ணே, இந்த உபயோகமான, அது செட் செய்யறதுக்கான, இந்த மாதிரியான ஒரு செய்யறதான, ஒரு வேலை செய்யறதான சென்டென்ஸா இது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல கேசேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேலை சம்பந்தப்பட்ட வார்த்தை வந்து ஆண் வார்த்தை, அது பன்மையா இருக்கிறதுனால இங்க கேசேய யூஸ் பண்ணியிருக்காங்க.